காரியங்களை பார்த்து உலக வழிபாடு, உலக கலாச்சாரம் இதெல்லாம் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு சபை ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம உலக பிரகாரமா வளர்ந்துருக்குது. உலக பிரகாரம் என்ன செய்திருக்குது? வளர்ந்திருக்குது. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதனால தேவனால் பயன்படுத்தப்பட முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்ப சபைகள்ல ஊழியங்கள் இல்லையா பாஸ்டர்? ஊழியமெல்லாம் இருக்குது, சபைகள்ல ஊழியங்கள் இருக்கு. ஆனா சத்துருவின் கோட்டையை தகர்க்கிற ஊழியங்கள் இன்னைக்கு இல்லை. ஏன் அப்படின்னா சபை உலகத்தோடு சம்பந்தம் கலந்தது. ஏன் கர்த்தருக்கு நம்ம பயன்பட முடியல? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஊழியம் பண்றோம். ஆனா நம்ம ஊழியத்தால் ஆண்டவருக்கு என்னங்க பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம என்ன பிரயோஜனப்பட்டோம்? ஏன் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்த முடியல? என்னால ஏன் அநேக ரட்சிக்கப்பட முடியல? என்னால ஏன் சாட்சிய வாழ முடியல? உலகத்தோட அப்பப்போ ஒட்டிக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டா அவங்கள போல மாறணும். ஒரு சினிமாக்காரனை பார்த்துட்டு, இன்னைக்கு கிறிஸ்தவன் தான், ட்ரெஸ் கோட்ல இருந்து, அலங்காரத்துல இருந்து, பேச்சு வழக்கத்துல இருந்து, லைஃப் ஸ்டைல இருந்து எல்லாமே ஒரு சினிமாக்காரனை பார்த்துட்டா, ஒரு செலிபிரிட்டியை பார்த்துட்டா, ஒரு உலக பிரபலமா ஃபேமஸ் ஆக்கிறவனை பார்த்துட்டா, ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டா, அவருடைய தேவனை பிரியமில்லாத காரியங்களை டிட்டோவா காப்பி பண்ணிக்கிறோம். போற இடங்களில உலகத்தான் எப்படி இருக்கிறானோ அதே போல கலந்துக்க விரும்புகிறோம். ஆகவேதான் நம்மால கர்த்தருக்குள் வளர முடிவது இல்லை. ஏன் அப்படின்னா உலகத்தோடு நம்ம ஒத்து போகும் பொழுது தேவன் எச்சரிக்கிற வார்த்தைகள் நமக்கு கடினமாய் தெரியும், கசப்பாய் தெரியும். உலக சிநேகம் நம்ம இருதயத்தில் இருந்தா, உலகத்தானை போல வாழணுங்கிற தாக நமக்குள்ள இருந்தா, தேவன் நம்ம எச்சரிக்கும் பொழுது நம் இருதயம் அதை அங்கீகரிக்காது. அவங்களாம் ஜாலியா இருக்கிறாங்களே, அவங்களாம் இந்த காரியம் செய்யறாங்களே. இஸ்ரவேல் ஜனம் உலகத்தோடு கலக்க கலக்க தேவனுக்கு பிரயோஜனப்படுவதற்கு பதிலாக அவர்களே விழுந்து விழுந்து எழும்பினார்கள். அல்லேலூயா. தேவனம் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுங்களா? ஒரு வேத வார்த்தை வாசிங்க. ஆதியாகமம் 50:20 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அது நன்மையாக. இது யார் சொன்ன வார்த்தை? யோசேப்பு. யாரை பார்த்து சொன்னா? அவன் சகோதரர் 11 பேர். இப்ப நான் சொன்ன நல்லா கவனிங்க. ஒரே குடும்பத்தில் 12 பேர் இருக்கிறாங்க. யாக்கோபு என்கிற ஒரே குடும்பத்துக்குள்ள 12 பேர். 12 பேர்ல ஒருத்தன் உலகத்துக்கே ஜீவரட்சணை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறான். மீதி 11 பேர் அவன்கிட்ட கையேந்தி நிக்கிறான். உண்மையா இல்லைங்களா? ஒரே குடும்பம், 12 பேரும் ஒரே ரத்தம் தான். ஒருத்தன் மேல இருக்கிறான், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறான். முழு உலகமும் பஞ்சத்தில் இருக்குது. முழு உலகத்துக்கும் படி அளக்கிற ஜீவ ரட்சகனாக கர்த்தர் யோசேப்பு உயர்த்தி இருக்கிறார். இந்த 11 பேரும் அதே அப்பாவுக்கு பிறந்தவங்க தான், ஒன்னா வளர்ந்தவங்க தான். யோசேப்பிட தானியத்தை கையேந்தி நிற்கிறான். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் இருந்த 12 பேர் வளர்ந்திருந்தாலும் யோசேப்பு உலகத்தின் சாயலை பற்றி கொள்ளல. எப்படின்னா, இவங்க அண்ணமாருங்க ஆடு மேய்க்கிறதுக்கு பல இடங்களுக்கு போவாங்க. போற இடத்துல வேற ஜனங்களும் ஆடு மேய்க்க வருவான். அவன் லைஃப் ஸ்டைல் பொல்லாதது, அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே தெய்வ பயம் இல்லாதது. ஆனா இந்த யோசேப்பின் சகோதரர்கள் தெய்வ பயம் உள்ளவங்க, தேவனை அறிந்தவங்க. ஆனா இவங்க அண்ணமார் என்ன பண்ணுவாங்கன்னா, தெய்வ பயம் இல்லாத ஜனங்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்தா அப்பா முன்னாடி கடவுள் பயம் உள்ளவங்க, வீட்டை விட்டு வெளியே போனா உலக ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்கள போல அருவருப்பு. இதை யோசேப் பார்த்தான். தப்பு பண்ற ஜனங்களை பார்த்தும் யோசேப் வழி தவறி போகல. எந்த இடத்திலும் தெய்வ பயம் உள்ளவனாகவே நடந்தான். அல்லேலூயா. இந்த சகோதர கூட்டம் உலக சிநேகம் உள்ளவர்களாய் உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி உலகத்தானை போல வாழ்ந்தாங்க. யோசேப்பு வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, தெய்வ பயம் உள்ளவனாய் நடந்தான். அல்லேலூயா. கடைசியில கர்த்தர் எப்படி பயன்படுத்துறாரு? அநேகருக்கு ஜீவரட்சணை. யார் யாருக்கெல்லாம் ஜீவரட்சணை கொடுத்தான்? இந்த யோசேப்பினால் யார் யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா முழு உலக ஜனம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தும் பின்மாற்றம் அடைந்திருந்த சகோதரர்கள். புரிஞ்சத நான் சொல்றது உங்களுக்கு? யாருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தாரு? ஒன்னு தேவன் அறியாத உலக ஜனம், இன்னொன்னு தேவனை அறிந்தும் பின்மாற்றம் அடைந்திருந்த சகோதரர்கள். இதே போலதான் தேவன் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, தேவன் அறியாத உலக ஜனங்கள் ஜீவ ரட்சனை அடைவதற்கும்
தேவனை அறிந்திருந்தும் பின்மாற்றம் அடைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் திரும்ப மனம் திரும்புவதற்கும் தேவன் உங்களை என்னையும் ஒரு யோசேப்பை போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா.